இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது பொதுமக்களிடையும் மற்றும் பிற்பட்டோர் திராவிட மக்களுடைய நன்மதிப்பை இழந்து கொண்டே வருகின்றது. இதே சூழ்நிலை போனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை நினைவு கூறுகின்ற வகையிலே சிறப்பான முறையிலே தமிழகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு தேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து பயணிப்பதால் யாருக்கும், தமிழக மக்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் எந்த பயனும் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு இன்று முதல் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் இணைத்து கொண்டு என்றைக்கும் போல் நாங்கள் பொதுப்பணியை செய்வதற்காக இருக்கணும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு நாங்கள் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சற்றேறக்குறைய ஒரு 500 பேர் இங்கே வருகை புரிந்து இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்துள்ளோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வேடசந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னம்பட்டி பழனிசாமி. பாப்பா இங்க பாருங்க, இங்க பாருங்க. சிவா நீங்க சிவா. பின்னாடி வாங்க. அவங்கதான் இங்க பாருங்க ஐயா, இங்க பார்க்கலாம். ஏங்க இங்க பாருங்க ப்ளீஸ். ஆமா திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.